பாருங்க, நான் வந்து ஹெல்மெட் ரெண்டாவது ஹெல்மெட் போட்டு வரலன்னு பிடிச்சாங்க. நான் ஃபைன் போடுங்கன்னு சொல்லிட்டேன், கட்டுறேன்னு சொல்லிட்டேன். ஸ்பாட் ஃபைன் கட்டலன்னா வண்டியை சீஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க. எவ்வளவு ஆர்கியூ பண்றாங்க நீங்களே பாருங்க. அது இல்லாம போனை பிடிங்க கையில வச்சிருக்காங்க. எவருங்க கையில போன் இருக்கு பாத்துக்கோங்க. நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன். இப்பயே இங்கே கட்டுனா என்கிட்ட காசு இல்ல, எனக்கு டைம் இருக்கு ஃபைன் கட்டுறதுக்கு. நான் ஃபைன் கட்டுறேன்ற வண்டியை சீஸ் பண்ணுன்றாங்க. இதுக்கு அதுதான் எவிடன்ஸ். நான் வந்து ஃபைன் கட்டுறேன், நான் ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன், ஸ்பாட்லயே கட்டணுன்றாங்க. ஃபைன் பே பண்ணாதான் வண்டி விடுவோன்றாங்க. எனக்கு காசு இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா காசு இல்ல, என்கிட்ட சுத்தமா காசு கிடையாது. ஃபைன் போட்டு கொடுங்க, நான் கோர்ட்ல கட்டிக்கிறேன்ட்டு. ஃபைன் போட்டா 15 நாள் டைம் இருக்கு, இப்பயே கட்டணும்னு ஒண்ணு எதுவுமே ரூலுமே கிடையாது. இவங்க அப்படி சொல்லி வண்டியை சீஸ் பண்ணுவோன்றாங்க. இது நடந்தது அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கமிஷன் ஆபீஸ் போயிட்டு. அதுக்கு இதுதான் ப்ரூஃப், இந்த வீடியோ தான் ப்ரூஃப். என் பேர் மதியழகன், நான் மாங்காட்ல இருந்து வரேன். நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்காக ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு 2 வீலரில் நான் என்னுடைய பிரதர் வந்து 2 பேர் வந்தோம். இங்கே ராமாபுரம் சிக்னலில் டிராஃபிக் போலீஸ் எல்லாமே வந்து ஹெல்மெட் இல்லாதவங்களும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எங்களை நிறுத்த சொன்னாங்க, நாங்களும் நின்னோம். நின்னதுக்கப்புறமா வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர் இவர் ஹெல்மெட் போட்டிருந்தார். நான் பின்னாடி உட்காந்துட்டு வந்தேன், நான் ஹெல்மெட் போடலை. கேட்டதுக்கு நீங்கள் ரெண்டாவது பின்னாடி உட்காந்து ஹெல்மெட் போடல, ஃபைன் கட்டணும்னாங்க. சரி ஓகே, ஃபைன் வந்து என்னவோ சொல்லுங்கள், நான் ஃபைன் பே பண்ணுறேன்னு சொன்னேன். அல்ல, ஃபைனை வந்து நீங்கள் இப்போவே கட்டணும், கூகுள் பே ஓப்பன் பண்ணி ஸ்கேனரை எடுத்து எங்களுக்கு இப்போயே பே பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. இல்லை மேம், என் கூகுள் பேல அமௌண்ட்டே இல்லை சுத்தமாக, நான் நீங்கள் ஃபைன் சலான் போட்டு கொடுங்க, நான் ஃபைனை கோர்ட்டில் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படிலாம் முடியாது, நீ ஸ்பாட்லேயே ஃபைன் கட்டலனா வண்டி நீ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் பிடிக்கிட்டாங்க. என்னுடைய ஃபோனு, எனக்கு என் ஃபோனை பிடுங்கினது, என்னுடைய வண்டி சாவி பிடுங்கினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் நான் எவிடன்ஸாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அந்த ஃபைன் சலான் போட சொன்னதுக்கு 1000 ரூபாய் ஹெல்மெட், ரெண்டாவது ஹெல்மெட் போடலை அப்படின்ட்டு 1000 ரூபாய் ஃபைன் போட்டுட்டு என்னை நீ எகுத்து பேசிட்டல, பணம் கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணுறியா பண்ணு அப்படி இப்படின்னு பேசி அவங்க வந்து அவங்கள எகுத்து பேசிட்டேன்றதுக்காக 2000 ரூபாய் ஃபைன் போட்டு 3000 ரூபாய் ஃபைன் போட்டு சலான் கொடுத்துருக்காங்க. நான் எப்படி ஒரு 3000 ரூபாய் ஃபைன் கட்ட முடியும் சொல்லுங்கள்? எனக்கு ஒரு நாள் வருமானமே 1000 ரூபாய் தான். நான் எப்படி ஒரு 3000 ரூபாய் ஃபைன் கட்ட முடியும் சொல்லுங்கள்? நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொன்னேன், நான் ஹெல்மெட் போடலை மேம், தப்பு தான், ஒரு எமர்ஜென்சி வந்துட்டேன், சரி நான் அந்த 1000 ரூபாய் ஃபைன் கட்டிடுறேன், சலான் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம், அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஆனால் அவங்க அதை மதிக்கவே இல்லை. நீ இப்பயே ஃபைன் கட்டணும், இங்கேயே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி வந்து ஒரு பொதுமக்கள் வந்து ஏற்றுக்க முடியும்? இப்படிலாம் வந்து பொதுமக்கள் வந்து கொள்ளையடிக்க யார் சொல்லி கொடுத்தா? இந்த அரசாங்கம் என்னதான் பண்ணுது? இப்படிலாம் வந்து யார் வந்து அவங்கள பிஹேவ் பண்ண சொன்னது? அவங்க சட்டத்தை முதல்ல மதிக்கிறாங்களா? அதுக்காக நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம் அவங்க மேலே. இது எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு, இதுக்கான வீடியோ ஆதாரம் எல்லாமே நான் வந்து நியூஸ் சேனலுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களே பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. என்ன சொன்னாங்க? ஆனால் நாங்கள் வந்தோம், நிறுத்த சொன்னாங்க, நிறுத்திட்டோம். டாக்குமெண்ட் கேட்டாங்க, லைசன்ஸு, என்னோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு எல்லாமே காட்டிட்டேன். ரெண்டாவது ஹெல்மெட், ரெண்டாவதா பின்னாடி உட்காந்துட்டு வந்தவங்க ஹெல்மெட் போடலன்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, நான் வந்து ஹெல்மெட் போடலை மேம், தப்பு தான், நீங்கள் எனக்கு ஃபைன் போடுங்க, நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ இங்கவே கூகுள் பே ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணி இப்பயே பே பண்ணுன்னு சொல்லி மிஷினில் ஸ்கேனர் வச்சு பண்ணுன்றாங்க. நான் என் கூகுள் பேல அமௌண்ட் இல்லைன்னு காட்டிட்டேன், ஃபைன் போட்டு கொடுங்க, நான் கோர்ட்டில் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபைன் கட்டலன்னா வண்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனையும் பிடிங்கிட்டாங்க. நான் அதுக்கான ஆதாரம் எல்லாமே வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீ ரெக்கார்ட் பண்ணிக்கோ, எங்கே வேணாலும் போய் காட்டிக்கோ. நான் வந்து நீ வீடியோ போட்டால் நான் பிரபலம் ஆகிடுவேன், நான் ஃபேமஸ் ஆகிடுவேன், வண்டி வந்து ஃபைன் கட்டாமல் வண்டியை கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த வீடியோவில் அவங்களே பேசியிருக்காங்க. அவ்வளோ நக்கலாக பேசுகிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ 3000 ரூபாய் ஃபைன் கட்டி போட்டிருக்காங்க. 3000 ரூபாய் எப்படி நான் கட்ட முடியும் சொல்லுங்கள்? நானே ஒரு எமர்ஜென்சிக்காக போனேன், என் மேலே ஏதாவது தப்புன்னு தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். நான் ஹெல்மெட் போடாமல் வந்ததுக்கு நான் ஃபைன் கட்டுறேங்க. இவங்களை எகுத்து பேசுறதுக்கு 2000 ஃபைன் போட்டால் யார் எப்படிங்க கட்ட முடியும்? எங்கே தாங்க என்னதாங்க இது என்னதான் ஆச்சு? இது இப்படிலாம் வந்து போலீஸை வந்து நடவடிக்கை எடுக்காமல் இந்த மாதிரி வந்து அதிகாரியால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கெட்ட பேர். பொதுமக்கள் இவ்வளோ வந்து அராஜகம் பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து போலீஸ் காவலா இல்லை கொள்ளையடிக்கிற கூட்டமா? இவ்வளோ பணம் போட்டு பிடுங்குறாங்க, எப்படி அது? இதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு தகுந்த பதில் கொடுக்கணும். அந்த அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் S1 போலீஸ் ஸ்டேஷனு அர்ச்சனா தேவி அவங்க பேர், சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அவங்க கூட வந்து 2 கான்ஸ்டபிள் இருந்தாங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே நான் வந்து கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்கேன். அவங்க நேம் வந்து அர்ச்சனா தேவி, சென்ட் தாமஸ் மவுண்ட் S1 போலீஸ் ஸ்டேஷன். நீங்கள் தான் வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். என்கிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்குது.